ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சேமியா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ராகி சேமியா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துலேயே ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இந்த சேமியா ஃபுல்லாக இதுக்குள்ளே கொட்டிட்டு இது நனைஞ்ச உடனே இது மாதிரி பண்ணி உடனே இதை எடுத்துடலாம். எடுத்து அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிடலாம். சும்மா நனைச்சி எடுத்துக்கோங்க. இது ஊற வைக்க வேணாம், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். இட்லி பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூடவே தட்டு ஒன்று வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு இது மாதிரி போட்டுட்டு, உங்கள் வீட்டில் வேஸ்ட் இருந்தால் வேஸ்ட்டை கட் பண்ணி போட்டுக்குங்க. இல்லைனா ஒயிட் கலரில் காட்டன் துணி சேர்த்துக்குங்க. இது மாதிரி நல்லா உதிரியாக போட்டுக்குங்க. அப்படியே கட்டியாக போட வேண்டாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்படி மூடி விட்டுக்குங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி மூடியை திறந்துட்டு இப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பூ மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்து, அது கூடவே தேங்காய், ஏலக்காய் தூள் சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய், துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியான சுவையான ராகி சேமியா புட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.